பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 39வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான் என்பதாக. தேவனால் உண்டானவையை ஒழிக்க முடியாது. இஃப் இட் இஸ் ஆஃப் காட் இட் வில் நாட் பி ஓவர் த்ரோன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கமாலியேல் சகல யூத ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாய் காணப்பட்டவன். யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தில் உறுப்பினராகவும் இருந்தான். ஆதி சபையின் நாட்களில் அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்து நிமித்தம் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அவர்களை சிறையில் அடைப்பதும் உபத்திரவப்படுத்துவதும் ஆலோசனை சங்கத்தில் நிறுத்துவதுமாய் ஆசாரியர்கள் காணப்பட்டார்கள். அப்போது கமாலியேல் அவர்கள் நடுவில் நின்று 2 பேரை குறித்து அவர்களுக்கு சொன்னான். ஒருவன் தெயுதாஸ் என்பவன், மற்றவன் யூதாஸ் என்பவன். இவர்கள் யூதர்களுக்கு முன்பாக தங்களை பெரியவர்களாய் காட்டி ஒரு கூட்ட ஜனங்களை தங்களை பின்பற்றும்படிக்கு செய்தார்கள். ஆனால் எல்லாரைப் போல அவர்களும் மரித்து போனார்கள். அவர்களை பின்பற்றினவர்கள் சிதறடிக்கப்பட்டு காணாமல் போனார்கள் என்று கூறினான். இப்படி மனுஷனால் உண்டாகிற காரியங்கள் அழிந்து போய்விடும், தேவனால் உண்டானவைகள் மாத்திரம் என்றும் நிலை நிற்கும் என்றான். ஆகையால் தேவனோடு போர் செய்யாதிருங்கள் என்று ஆலோசனை கூறினான். இப்படி மனுஷனால் உண்டாகிற காரியங்கள் அழிந்து போய்விடும், தேவனால் உண்டானவை மாத்திரம் நிலை நிற்கும். ஆகையால் தேவனோடு போர் செய்யாதிருங்கள் என்று ஆலோசனை கூறினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷர்கள் தங்களை பெரியவர்களாய் காட்டி கட்டி எழுப்புகிற எந்த காரியங்களும் நிலை நிற்காது. தங்களுக்கு பேருண்டாகும்படிக்கு கட்டின பாபில் கோபுரம் நிலை நிற்கவில்லை. என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகாபாபுலோன் என்று நேபுகாத்நேச்சார் கூறினான், அதுவும் நிலை நிற்கவில்லை. நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்கு என்று நாம் செய்கிற எந்த காரியங்களும் கட்டி எழுப்புகிற எதுவும் நிலை நிற்பதில்லை. தேவனிடத்திலிருந்து வருகிறவைகள் மாத்திரம் என்றும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்தும் அறியாமலும் தேவனோடு போர் செய்கிற வேளைகள் அநேகம் காணப்படுகிறது. சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இயேசு அவனை தன்னோடு போர் செய்கிறவனாய் பார்த்தார். ஆகையால் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எச்சரித்தார். சில வேளைகளில் தேவனால் உண்டானவைகளாகிய உத்தமமான ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் நாம் போர் செய்கிறோம். சபையின் ஒருமைப்பாட்டை வார்த்தைகள், செய்கைகள் மூலம் கெடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். விசுவாசத்தில் பலவீனமானவர்களுக்கு விரோதமாகவும் சாதாரண ஜனங்களுக்கு விரோதமாகவும் இடறல்களை உண்டாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். இவற்றையெல்லாம் தனக்கு விரோதமாக போர் செய்வதாகவே ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதி என்று. நாம் இயேசுவோடும் இயேசுவுக்காகவும் காணப்பட வேண்டும். இல்லையேல் அவருடைய விரோதியாகிய பிசாசோடு சேர்ந்து தேவனால் உண்டானவற்றை எதிர்க்கிறவர்களாய் காணப்பட்டு விடுவோம். ஆகையால் ஆண்டவருக்கு விரோதமாய் போர் செய்யாமல் உங்களை முழுமையுமாய் அவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் உம்மால் உண்டான காரியங்கள் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை அறிந்து ஒரு நாளும் அவைகளுக்கு விரோதமாய் போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுவீராக. உம்முடைய ஊழியங்களுக்கு துணை நிற்கிறவர்களாய், ஊழியங்களை எடுத்து கட்டுகிறவர்களாய், உம்முடைய வாசனையை மற்றவர்களுக்கு முன்பாய் வீசுகிற பாத்திரங்களாய் இவர்கள் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உன்னதங்களுக்குரிய, பூமிக்குரிய, சரீரத்திற்குரிய எல்லா நன்மைகளினால் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இன்றைய தினம் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.